ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி, தோசை, பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனான வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 ஹவர் ஊற வைக்கிறதா இருந்தால் சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஆனியன் நல்லா பெருசாக 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு, ஒரு 4-5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கரம் மசாலா பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச பருப்பு எடுத்து ஜாரில் போட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த உப்பை நீங்கள் கிரேவி செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக வடகறியில் உப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக பருப்பில் உப்பு, சோம்பு போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டா நம்மளுக்கு பருப்பு தயாராகிடும். அதை நம்ம இட்லி குண்டால வச்சு எண்ணெய் தடவி இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அடை மாதிரி கூட தோசைக்கல்லில் தட்டிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் சோம்பு, 4 பட்டை, 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். நம்ம சோம்பு பருப்புலேயும் போட்டிருக்கறதால இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி எவ்வளோ அளவு வதங்கி வருதோ அதுதான் நம்மளுக்கு வடகறியோட டேஸ்ட்டு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் பருப்பு வெந்து வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப திக்காயிடும். இப்போ 3 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சிடுறேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து குத்தி பார்க்குறேன். பருப்பு ஒட்டாமல் வெந்துடுச்சு. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி உதிரியாக கையிலையே பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப பெருசாக இருந்துருதுன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மாதிரி தூளாக போட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு புதினா கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான வடகறி ரெடி. நான் இன்றைக்கி இட்லி வச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கு இல்லை தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.